ஆன்மீகம் ஒரு மதம் ஒரு ரிலீஜன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மதம் இந்த ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ஜெயில் மாதிரி. ஆன்மீகம் அப்படின்னா வந்து we are connecting with the higher energies அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். மதத்துக்குள்ள வந்து முழுமையா ஞானம் அடைஞ்சு மேல்நிலைக்கு போனவங்க அப்படின்னு வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனால யார் வளருவான்னு பாத்தீங்கன்னா கோயில இருக்க பூசாரிங்க வந்து நல்லா வளர்ந்துட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் பிரீஸ்ட்னு சொல்றவங்க எல்லாம் வளர்ந்துட்டு போவாங்க. அதெல்லாம் உண்மையை சொல்ல போகணும்னா ஒரு தெய்வீக ஒரு நிலையை அடையறதுக்கான கதைகள் வந்து இப்ப வெறும் வந்து நைட்டு நம்ம வந்து கேட்டு நல்லா இருக்கு டைம் பாஸ் கேட்கறதுங்கிறதுல இருந்து ஒரு குப்பை கதைகளா வந்து மாறி கட்டாய கல்யாணம் கட்டாய திருமணம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டாய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாய மதம் அப்படிங்கறது திணிக்கிறாங்க எல்லாருமே. கண்மூடித்தனமா நம்மளா கடைசி வரைக்கும் நம்பிக்கை நீங்க நம்பிக்கைங்கிற பேர்ல ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இது அட்வான்ஸ் சயின்ஸ் சொல்றதா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீகம் அப்படின்னா அந்த கருவேல இருக்க மாலை எடுத்து உங்க மேல போட்டீங்கன்னா அது சும்மா போட மாட்டாங்க, காசு கொடுத்தாதான் போடுவோம். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமே இறைவன் நமக்கு கொடுத்தது, அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தா அவரு நமக்கு திருப்பி தரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்திருக்கா அது உண்மை இல்லையா அது பொய், இதுதான் ஆன்மீகம். ஒரே வார்த்தையில முடிச்சிடும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மகாரம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு ஜென்ரலான டாபிக் தான், பட் இந்த காலகட்டத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டாபிக் தான். இதை வந்து ஏன் இந்த டாபிக் இப்போ நம்ம பேச போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மே 5ஆம் தேதி வந்து ஒரு ஃப்ரீ கூகுள் மீட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல ஒரு நண்பர் வந்து நம்ம கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த கேள்வி என்னன்னா, ஆன்மீகம் ஒரு மதம் ஒரு ரிலீஜன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இல்லை என்ன ஒரு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த கேள்வி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம கூகுள் மீட்லயே பதில் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் இது மற்றவங்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக இது ஒரு பெரிய வீடியோவே பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்க வந்து கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த ஸ்கூல்ல ஒரு டிஃபரன்சியேஷன் படிப்போம் இல்லைங்களா, இது விசஸ் இது அப்படிங்கும்போது ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்ல நம்ம கொண்டு போகலாம். ஸோ அதனால இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. இங்கேயே ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு லீடு அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். முதல்ல வந்து இந்த மதம் இந்த ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு ஜெயில் மாதிரி. இப்போ வந்து இந்த நேரத்துக்கு நீ இதை பண்ணி ஆகணும், இப்போ இந்த நேரத்துக்கு நீ இந்த பூஜையை பண்ணணும், இந்த நேரத்தை தாண்டிட்டீங்கன்னா உன்னால அதை பண்ண முடியாது. இப்போ நீ இந்த டைமுக்கு இந்த கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இதை தான் பண்ணணும், இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும், இதை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளேயே வச்சிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா இந்த ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு ட்ரூ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. நீங்க இந்த கலர் ட்ரெஸ் தான் போடணும், இல்ல இந்த மாதிரி மாலைகள் தான் பயன்படுத்தணும், இந்த நேரத்துக்கு தான் வந்து நீங்க இதை பண்ணணும், இந்த டெம்பிள்ஸுக்கு தான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இங்க இருக்காது. ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, நீ வந்து லிபரேட் ஆகணும், நீ வந்து ஒரு முக்தி நிலை இல்லைன்னா வந்து ஒரு தன்னை முக்திங்கிறத விட தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த என்லைட்மெண்ட்டுக்கு வந்து போகணும். நீ வந்து உன்னோட செல்ஃப் ரியலைசேஷன் இப்படிங்கிற பாத்துக்குள்ள கூட்டிட்டு போறதுனால மற்ற ஒரு புற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து ஆன்மீகம் அப்படின்னா வந்து we are connecting with the higher energies அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லலாம். இப்ப ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வெறும் பிராக்டிஸ் மாதிரி. எப்படின்னா வந்து இப்ப வந்து நம்ம வந்து காலையில எந்திரிக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் படிப்போம், அப்புறமா வந்து சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிடுவோம், அப்புறமா டிவி பார்க்குற டைமுக்கு டிவி பார்ப்போம், தூங்குற டைமுக்கு தூங்குவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ்ல வந்து இப்போ ஒரு ரிலீஜன் ஒரு மதம் சார்ந்த வழிபாடுகள் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது வந்து வெறும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டைமுக்கு நம்ம வந்து இந்த டைமுக்கு மட்டும் பூஜை டைம்ல மட்டும் இறைவனை நினைச்சா போதும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் வருது, அந்த 4லேருந்து 6:30 வரைக்கும் மட்டும் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை நினைச்சா போதும், அந்த நேரத்தில் பூஜைகளை கலந்துக்கிட்டா போதும், அப்பவே இறைவன் வந்து நமக்கு வந்து முழுசா வந்து அருள் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அப்படிங்கிறது ரிலீஜியன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் போகும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. ஆனா இந்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வாழ்வியல் முறையோட கலந்த மாதிரி. எப்படி வந்து நம்ம அன்றாட என்ன நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் வருஷத்துல 365 நாளும் நம்மளோட மூச்சு காத்து வந்து என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் சரி மூச்சு காத்து உள்ள வெளியே இழுத்துக்கிட்டு மூச்சை விட்டுட்டு நம்ம உள்ள இழுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிரெத் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா இறைவனை வந்து ஒரு குறிப்பிட்ட இது வந்து ஏதோ ஒரு பிராக்டிஸ் மாதிரி சாப்பிட்றதோ தூங்குறதோ கிடையாது. இந்த நேரத்துக்கு தான் பண்ணணும், இந்த நேரத்துக்கு தான் இதுக்கு டைம் அலாட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி.
இந்த இறைவன் அப்படிங்கிறவர் வந்து 24 மணி நேரமே வந்து சதா காலமும் வந்து இறை சிந்தனையிலேயே இருக்கணும், இறைவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் இருக்கும். இதுல வந்து ஒரு சிலர் மட்டும் வந்து மதத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இறைவனை நினைக்கணும்னு அவங்க வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்களே தவிர முழுமையா அவங்களால வந்து என்னைக்குமே வந்து இறை சிந்தனையிலே வந்து இருந்துட முடியாது. அவங்க வந்து பூஜைகள் பண்ணணும், புனஸ்காரங்கள் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹிந்துசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயே பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வைஷ்ணவன், நான் வந்து சைவன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். நம்ம கோவில்ல விஷ்ணு சன்னதியும் இருக்கு, சிவன் சன்னதியும் இருக்கு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த யானைக்கு நாமம் போடுறதா பட்டை போடுறதாங்கிறது பிரச்சனை. ஆஹா, ஆரம்பிச்சுட்டேடா. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து மேரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கடவுள்னு ஒரு குரூப் சொல்லும், இன்னொரு குரூப் வந்து இல்ல இவங்க கடவுள் இல்ல, இவங்க வெறும் ஒரு ஹியூமன் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இஸ்லாமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த சன்னீஸ், சீக்கியா இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு முரண்பாடான கருத்துக்கள். இப்போ வந்து இஸ்லாம்லேயே பார்த்தீங்கன்னா சூஃபிசம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து அவங்களோட ப்ராக்டிசஸை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம், இல்லை இவங்களோட கொள்கைகள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா புத்திசம்லேயும் சரி எங்கே நீங்கள் போனாலுமே வந்து இந்த மாதிரி வேறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி நிறைந்தது தான் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு ரிலீஜியன் அப்படிங்கிறதுக்குள்ள இருந்தீங்கன்னா வந்து என்றைக்குமே வந்து உங்களால் வந்து அந்த இறைநிலை அப்படிங்கிறது ஒரு சொட்டு கூட உணர முடியாது. இதுதான் உண்மையான கருத்து இந்த இடத்துல. உடனே வந்து நம்ம இந்த வீடியோ போடும்போது நான் வந்து ஒரு மதத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்ட்டு உடனே அஃபென்ஸ் ஆகிட்டு வந்து யாரும் வர வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக வந்து யோசிச்சு பாருங்க. நமக்கு மதம் என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? என்னோட மதம் தான் பெருசு, என்னோட கடவுள் தான் பெருசு, நான் வழிபடுற தெய்வம் தான் பெருசுன்னு எக்கச்சக்கமான சண்டைகளை தான் வந்து இது வரைக்கும் இந்நாள் வரைக்குமே உருவாக்கி வச்சிருக்கே தவிர மதத்துக்குள்ள வந்து முழுமையா ஞானம் அடைஞ்சு மேல்நிலைக்கு போனவங்க அப்படின்னு வந்து நம்ம யாரையும் சொல்ல முடியாது. உடனே ராமானுஜர் இருக்காரு, இல்ல இந்த பக்கம் வந்து 63 நாயன்மார்கள் இருக்காங்கன்னா அவங்க செஞ்சது எல்லாமே முழுமையான ஆன்மீகம். சரிங்களா? அது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம், முழுக்க முழுக்க இறை நம்பிக்கை பக்தின்னு முழுசா மூழ்கி போயிருவாங்க அவங்க அந்த இடத்துல. இப்ப மதத்துக்குள்ள இருக்கோன்ட்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னு பாருங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெய்த், பிலீஃப் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுல எத்தனை பேர் வந்து உண்மையான ஃபெய்த்லயும் உண்மையான பிலீஃப்லயும் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஹலோ, யாரா இருக்கிறீங்களா? அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையில இருக்கோம், முழுமையான விசுவாசத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. பட் அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கறத வந்து ஒரு சோகமான விஷயமா இருக்குது. இப்போ ஒரு மதத்துல வந்து இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன் குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் என்னவா இருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமையான என்ன ஆனாலும் சரி வாரத்துல நீங்க என்னவோ பண்ணுங்க, ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச்சுக்கு மட்டும் போயிடணும். எப்படி வாரத்துல ஒரு நாள் மட்டும் நீங்க போய் அந்த ஆராதனை பண்றதுனாலயோ இல்ல வந்து அங்க போய் ஜெபம் பண்றதுனாலயோ இல்ல இறைவனை தொழுகிறதுனாலயோ ஒரு நாள் நீங்க பண்றதுனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துருங்களா? இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா மட்டும் நான் ப்ரேயர் பண்றேன் கடைசி வரைக்கும் நான் ப்ரேயர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணுமே தவிர இதனால யார் வளருவான்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க பூசாரிங்க வந்து நல்லா வளர்ந்துட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் பிரீஸ்ட்னு சொல்றவங்களாம் வளர்ந்துட்டு போவாங்க. இதை தாண்டி நம்மளோட உள்நிலை வளர்ச்சியில வந்து என்ன கடைசி வரைக்கும் மிஞ்சுனா ஒரு கேள்விக்குறி தான் நமக்கு வந்து மிஞ்சும். கடைசி வரைக்குமே வந்து இயேசு என்ன பார்த்துப்பாரு, இல்லை வந்து சிவன் என்ன பார்த்துப்பாரு, அல்லாஹ் என்ன பார்த்துப்பாருன்னு கடைசி வரைக்கும் இவங்க நினைச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருமே கடைசியில் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. முதல்ல நீங்க உங்களை பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு படி எடுத்து வச்சாதான் அடுத்து இந்த பிரபஞ்சம்னு சொல்லப்படுறதோ இல்லை இறைவன் சொல்லப்படுறதோ இல்லை வந்து ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு சொல்லப்படுறதோ உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அந்த வழிகாலத்துல வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒரு பயணமே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதத்துக்குள்ளேயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக விஷயங்கள். ஏன்னா எப்பவுமே மதத்துக்குள்ள இருந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது உருவாகுறது. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இருக்குன்னா அதுல இருக்கிற சில எக்ஸர்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆன்மீகத்துல ஏதோ ஆன்மீகம்ங்கிறது ஒரு கடல், அந்த கடல்ல இருந்து எடுத்த ஒரு பக்கெட் தண்ணி மாதிரி தான் இப்ப ஃபார்ம் பண்ணியிருக்க எல்லா ரிலீஜியனுமே. சரிங்களா? நம்ம எல்லாரும் அந்த ஒரு பக்கெட்டுக்குள்ள நீந்திர மீன் மாதிரி இந்த ரிலீஜியன்ல இருக்கவங்க எல்லாம் அந்த பக்கெட்டுக்குள்ள இருக்க தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு இதுதான் நமக்கு கடல் போல, இதுதான் நமக்கு உலகம் போல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பக்கெட்ல இருக்க மீனை கொண்டு போய் கடல்ல விட்டாதான் தெரியும் இந்த கடல் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எவ்வளவு பெருசுங்கிறது. அந்த மாதிரிதான் இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே. நம்ம எல்லாருமே ஒரு பக்கெட் தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த பக்கெட் தண்ணிக்குள்ள வந்து வெளியே கடலுக்கு போனோம் தான் நமக்கு தெரியும் உண்மையான ஆன்மீகம்னா என்ன, உண்மையான இறைவன்னா என்ன, உண்மையான இறை சிந்தனைனா என்ன, உண்மையான ஞானம் அடைகிறது தான் என்ன அப்படிங்கிறது. இப்ப மதங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மதமை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து புராண கதைகள், புராண கேரக்டர்ஸ்னு ஒரு 4-5 விஷயம் இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தோட சில விஷயங்களை சொல்றதுக்காக எடுத்துட்டு வந்தது ஒரு உண்மையான கருத்துக்களை. ஆனா அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா வெறும் கதைகளையோ அந்த இருக்க கேரக்டர்ஸையோ வெறும் அந்த கட்டுக்கதைகளா மாறி ஒவ்வொருத்தருக்கு அது செவி வழி செய்திகளா வரும்போது திரிச்சு
கடைசியில் நம்ம கிட்ட வரும்போது அதெல்லாம் உண்மையை சொல்ல போகணும்னா ஒரு தெய்வீக ஒரு நிலையை அடையிறதுக்கான கதைகள் வந்து இப்போ வெறும் வந்து நைட்டு நம்ம வந்து கேட்டு நல்லா இருக்கு டைம் பாஸ் கேட்கறதுங்கிறதுல இருந்து ஒரு குப்பை கதைகளாக வந்து மாறிடுச்சு. இதனாலதான் வந்து சித்தர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து நீ வந்து புராண கதைகளை வந்து தயவு செய்து நம்பாதீங்க, அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள், அதை வந்து நம்பி ஒரு பயனும் இல்லாம. வள்ளலார் என்ன சொல்லுவார்னா நீ வந்து புராணங்கள்லயுமே வந்து இதிகாசங்களையும் லட்சியத்தை வைக்காத, அது வச்ச விரயமா தான் போகணும். ஏன்னா அதுல இருந்து நம்ம உண்மையை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இந்த இந்து மதத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கதை இருக்கு. என்ன கதைனா வந்து இந்த சிவன் பார்வதி இருக்காங்க. இப்போ வந்து முருகருக்கு வந்து ஒரு மாம்பழம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது விநாயகர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்து தாய் தந்தையை சுத்தி வந்து இந்த மாம்பழத்தை வாங்கிடுவாரு. ஆனா இந்த இடத்துல வந்து முருகர் என்ன பண்ணுவாருன்னா வந்து மயிலேறி உலகத்தையே சுத்தி வந்து வாங்குவாரு. அப்புறம் அவர் வந்து கிடைக்காது கோவிச்சுட்டு பழனி மலை மேல போய் உட்காந்துக்குவாருங்கிற ஒரு கதை இருக்கு. அம்மட்டும் இந்த சிறு பல விஷயத்திலே உங்கள் குணத்தை காட்டியதற்கு நன்றி. வருகிறேன். விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று. ஆனா இந்த கதையோட உண்மையான சாராம்சத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சித்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியல. இந்த கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு சீன்ல வந்து ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டியிருப்பாங்க. இப்படி விஜய் சேதுபதி வந்து கேட்பாரு, நான் வந்து முருகன்ட்ட போனப்பா, ஏன் நீ போய் வந்து பழத்துக்காக கோச்சிட்டு போய் கேட்ட அப்படிங்கும்போது, நான் எங்கடா கோச்சிட்டு போய் உட்காந்த, ஊருக்குள்ள அப்படிதான்ப்பா பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான சீன் வச்சிருப்பாரு அந்த டைரக்டர். என்னப்பா உன்னை பத்தி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே என்னப்பான்னு கேட்டேன். அவன் பூரா கதையும் கேட்டுவிட்டு ஊருக்குள்ள என்னை பத்தி அப்படிலாம் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டாப்பா. அப்புறம் ஸோ அதுதான் உண்மை. இந்த இடத்துல வந்து அந்த ஒரு கதைக்குள்ளேயே அந்த ஒரு சின்ன கதைக்குள்ள சின்ன வயசுல நம்ம கேட்டிருப்போம். ஓகே, ஒரு முருகன் வந்து மாம்பழத்துக்காக வந்து அவர் கோவிச்சுட்டு போயிட்டாரு, அந்த மாங்கனி பாட்டெல்லாம் வேற போடுவாங்க, பக்தி பாடல்கள். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு மார்க்கம், ஒரு 2 மார்க்கங்களை வந்து சொல்றதுக்காக தான் கணபதி முருகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கதையை உருவாக்குனாங்களே தவிர அது நிஜமா அப்படின்னு கேட்டா நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க என்னன்ட்டு. அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சிவ் ஆக்ஷன் மாதிரி தான். நீ இது செஞ்சே ஆகணும். இப்போ வந்து இந்த நாள்னா இந்த நாள் நீ கோயிலுக்கு போயே ஆகணும், இல்ல ஞாயிற்றுக்கிழமையா உனக்கு என்னாலும் சரி, உடம்பு சரினாலும் சரி, காசு இருந்தாலும் சரி, நீ சர்ச்சுக்கு வந்தே ஆகணும், இல்ல ஃப்ரைடேவா நீ வந்து போய் தொழுதே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்சிவ் ஆக்ஷன் அப்படிங்கறத அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் என்னவோ அவங்க வந்து ரொம்ப தீவிரமான ஒரு இறையாளர்கள் மாதிரி, ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளன்னு நினச்சிக்கிட்டு அவங்க மதத்துக்குள்ளே இருப்பாங்க. போயிட்டு அவங்க குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, நீ வந்தே ஆகணும், நீ வந்தாதான் இறைவன் உனக்கு அருள் செய்வார், இல்லைன்னா ஆண்டவர் கோச்சுப்பாரு, இல்லைன்னா இயேசு உங்களை பார்க்க மாட்டாரு, கஷ்டமான காலத்தில் வரமாட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்லி 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 ஒரு பயத்துக்குள்ளேயே ஒரு கம்பல்சரி ஆக்ஷன் நீ பண்ணியே ஆகணும், பிடிக்கதோ இல்லையா நீ வா அப்படிங்கிற மாதிரி வந்து எப்படி ஒரு கட்டாய கல்யாணம், கட்டாய திருமணம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டாய ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டாய மதம் அப்படிங்கிறது திணிக்கிறாங்க எல்லாருமே. இது காலப்போக்கில் ஏன் அப்பா என்ன கூட்டிட்டு போனாரு, நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி மாறிடுது. ஆனா ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃப்ரீடம் தான். நீ வந்து இந்த நாள்ல இங்க வரணும்னு அவசியம் கிடையாது, கம்பல்சிவ் ஆக்ஷன் கிடையாது. உனக்கு எந்த நேரத்துல பிடிக்குதோ நீ அதுக்கான சரியான பயிற்சிகளை பண்ணு, உன்னோட உள்முகமா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி. எல்லா மதங்களும் என்ன சொல்லணும்னா வெளியே புற கோயில்களுக்கு போ, புற வழிபாடு பண்ணு, புறத்திலேயே தேடுங்க. ஆனா ஒரு உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து புறத்துல எதுவுமே இல்லை, நீ உள்ளவா, உள்ளுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. உத்தமன் உள்ளே கோயில் கொண்டு உள்ளான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லு. எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கு, உள்ள போய் பாருங்க ஆன்மீகம் அப்படிங்கிறது வலியுறுத்தும். இப்ப இந்த ரிலீஜன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்கேஜி யூகேஜி இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ப்ரீ ஸ்கூலிங் எஜுகேஷன், அதுதான் வந்து இந்த ரிலீஜன். அதோட வேலை நின்றும். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் இப்போ வந்து திடீர்னு ஒரு கோயில் கட்டுறக்கு உதவி பண்றோம், இல்ல கோயில்ல வந்து ஒரு பணியாளராக இருக்கிறாங்க, கோயிலுக்கு வந்து சேவை செய்யறாங்கன்னா நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதிப்பா, நான் வந்து இறைவனுக்கு வந்து என்னென்னமோ சேவை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே தன்னை வந்து பெருமிதமா கொண்டுக்கிறாங்க. திடீர்னு திருவிழாலாம் வந்தா பரபரப்பா வேலை செஞ்சா நான் அப்பா இறைவனோட பணியில வந்து இறைவன் என்ன அமர்த்திட்டாரு. இறைவன்லாம் உங்களை எந்த பணியிலையுமே அமர்த்தவே இல்லைங்க, நீங்க தான் நினைச்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த கோயில் இந்த மாதிரி விசேஷங்கள் இது எல்லாமே கட்டமைச்சதும் இங்க இருக்கிற மனிதர்கள் தான் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து டோட்டலா வந்து வேற இந்த இடத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா மதங்களுமே வந்து தனக்குள்ள வந்து ஒரு நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், பயம் அப்படிங்கிற விஷயத்த வச்சிருக்கோம். நீங்க எந்த மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பாருங்களேன், நீ வந்து இப்போ வந்து ஒரு கதைகள்லாம் இருக்கும் சின்ன வயசுல வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு ரிலீஜன் எடுத்துக்கோங்களேன், ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. கதைகள் சொல்லும் போது இதெல்லாம் உண்மையா, அந்த குழந்தை கேட்கும் இதெல்லாம் உண்மையாமா, இதெல்லாம் நடந்துச்சா, இல்ல நீங்க பாத்தீங்களா, இல்லை எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, நாங்கள் நம்பணும், நீ நம்பிதான் ஆகணும். எப்படி வந்து இந்த சந்தானம் வந்து கலகலப்பு படத்தில் ஒரு காமெடி இருக்கும் இல்லைங்களா, அந்த இது வந்து எங்கள் தாத்தா தான் வந்து இந்த புளியை வந்து வெட்டி கொண்டாரு, அந்த ஒரு தீப்பெட்டி படத்தில் இருக்க மேட்ச் பாக்ஸுக்கு வந்து நாங்கள் தான் எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படிங்கும்போது விமல் கேட்பாரு, இதெல்லாம் வந்து நம்புறீங்களா அப்படிங்கும்போது, நம்பினாதான் சோறு கிடைக்கும், அப்ப நீங்க நம்புறீங்களா, நானும் நம்புறேங்கிற மாதிரிதான் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, நம்மளும் கேட்போம். சில பேர்கிட்ட ரொம்ப தீவிரமா ரிலீஜியஸா இருக்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது அது வந்து என்னோட ஃபெய்த், என்னோட பிலீஃப், நான் வந்து நம்புறேன், நான் வந்து கண்மூடித்தனமா நம்புறேன், நீங்க ஏன் அதுக்குள்ள வரீங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க.
கண்மூடித்தனமா நம்மளா கடைசி வரைக்கும் நீங்க நம்பிக்கைங்கிற பேர்ல ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் நம்ம வந்து நம்பிக்கைங்கிற பேர்ல வந்து நம்ம வந்து நம்பினோமா இல்ல மூட நம்பிக்கைக்குள்ள இருந்தோமா அப்படின்னு பாத்துங்க. ஆனா ஆன்மீகம் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா வந்து பூராமே வந்து இவங்க சொல்றதை வந்து குருட்டாம்போக்குள்ள நம்புறது, இல்லைன்னா வந்து ஆமா இவங்க சொல்லிட்டாங்கப்பா, ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்கிற பிரீஸ்டோ இல்லைன்னா வந்து கோயில இருக்கிற பூசாரியோ அந்த கதையை சொல்லிட்டாரு, உண்மையாதான் இருக்கும்னு நம்புறது வந்து மதம் அப்படிங்கிற விஷயம். ஆனா ஆன்மீகம் உங்களுக்கு வந்து என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும். எதுக்கான ஃப்ரீடம் அப்படின்னா ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து துருவி 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 தோண்டி தோண்டி கேள்வி கேட்கறது தான் போகும். இப்ப ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல வந்து அடுத்தடுத்த படிநிலைக்கு போறாங்கன்னா அவங்களோட கேள்விகளோட அந்த திறன் பாத்தீங்கன்னா அந்த கேள்விகளோட அந்த ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்படியே உள்ள ஆழமா போயிட்டே இருப்பாங்க. இந்த கேள்விக்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன, இதுக்கான பதில் என்ன, நான் யாரு, எனக்குள்ள இருக்கிறது என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, இதுக்கான பொருள் என்ன, இந்த ஒரு சிலை அப்படின்னா இது என்ன தத்துவத்தை பறைசாற்றுறது, இவங்க சொன்ன கதைகளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு வந்து ஆழமா உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ஒரு எப்படி ஒரு ஈட்டியை வந்து ஒரு கூர் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஷார்ப் பண்ணிட்டே போகும் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஒரு மதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் மொன்ன கத்தி மாதிரி தான், வெறும் பார்க்கறதுக்கு கத்தி மாதிரி இருக்கும், அதை வச்சு ஒண்ணுமே வெட்ட முடியாது. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து எந்நேரமும் கூர்மைப்படுத்த கொண்டு இருக்கும் கத்தி மாதிரியே, அதை வச்சு நீங்க வந்து லேசா நீங்க வந்து வச்சு வெட்டினீங்கனாலும் எல்லா விஷயங்களும் வெட்டுப்படும். இதுதான் வந்து ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்போ மதத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் இப்போ எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆன்மீகம்னா மூட நம்பிக்கைன்னு நினைச்சுக்கிறாங்க. அது தப்பு. மதம் சார்ந்த வழிபாடுகள்ல தான் மூட நம்பிக்கைகள் இருக்கு. எப்படின்னா வந்து இறந்தவங்களை வச்சு நான் வந்து 3 நாள் ப்ரேயர் பண்ணா வந்து எந்திரிச்சிருவா அந்த உடம்பு, இந்த மாதிரி வந்து பிரபலமா வந்து ஒரு மதத்துல வந்து நடந்துட்டு இருக்கும். அது என்ன எதுன்னு உங்களுக்கே இப்ப சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும். நான் உட்காந்து 3 நாள் வந்து ப்ரேயர் பண்றேன், ஜபம் பண்றேன், அந்த உயிர் இல்லாத உடம்பு எந்திரிச்சிரும் அப்படின்னு கடைசியில் அது அழுகி போய் தூக்கி தான் போடணும். இது வந்து பிரபலமா வந்து மதத்தை பரப்புற ஒருத்தர் பண்ணியே வந்து அசிங்கப்பட்டாரு. இதுதான் மதம் அப்படிங்கிற விஷயம். அருள் பெருகட்டும். God is calling. எழுந்திருங்கள் எல்லாரும். ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லை, இது போய் தோண்டி எடுக்கும். மரணம் இல்லாம வாழ்றதுக்கு வந்து என்ன பண்ண முடியும், எப்படி அதை மாத்தலாம் வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து அட்வான்ஸ். இப்போ நார்மல் சயின்ஸ்ல அட்வான்ஸ் சயின்ஸ் சொல்றதா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீகம் அப்படிங்கிறது. முந்தைய காலத்துலலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏன் கோயில்கள் கட்டி வச்சாங்கன்னா வந்து அது வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அப்படிங்கறதுக்காக வந்து ஒரு வழிபாடுகளுக்காக கட்டி வச்சாங்க. வழிபாடுனா என்னன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். வழிபாடுனா உடனே போய் கையெடுத்து கும்புறதுக்கு பேர் வழிபாடு இல்லை. இப்போ சித்தர்கள் வழிபாடு அப்படின்னா வந்து சித்தர்கள் வந்து வழிகாட்டிய முறையை வந்து நான் வந்து வழிபடுறேன்னா பின்பற்றி போறேன், அவங்க எந்த விதத்துல போயிருக்காங்களோ அதே விதத்துல நானும் போறேங்கிறத வந்து வழிபாடு அப்படிங்கிறது. சும்மா போய் கோயிலுக்கு போய் நான் அர்ச்சனை பண்றேன், தேங்காய் பழம் உடைக்கிறேன், இல்லைன்னா வந்து நான் வந்து மாலை போடுறேன். நீங்க வந்து மாலை போட்டு உடனே கோயிலுக்கு போயிட்டு அந்த கருவறையில் இருக்க மாலை எடுத்து உங்க மேல போட்டீங்கன்னா அது சும்மா போட மாட்டாங்க, காசு கொடுத்தாதான் போடுவாங்க. அது வந்து ஒரு பெருமிதமா நினைச்சுக்கிறது, அப்பா எனக்கு வந்து இன்னைக்கு இறைவன் கழுத்துல இருக்கிற மாலை விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி விழுந்துச்சு, காசுனாலதான் விழுந்துச்சு. இந்த மாதிரிதான் இப்ப கோயில்கள் ஆயிட்டு வருது. எங்க போனாலும் அர்ச்சனை டிக்கெட்டுக்கு காசு, அர்ச்சனை பண்ணணும்னா காசு, இல்ல வந்து இதுல வந்து நார்மல் தரிசனம், விஐபி தரிசனம்னா விஐபி தரிசனத்துக்கு போனா அதுக்கு தனி காசு, இல்லைன்னா நீ வெயிலே கடை நில்லு. இந்த மாதிரிதான் இப்போ ஒருத்தர் காசு உள்ளவங்க வந்துட்டாங்கன்னா வந்து நம்ம கோயில இருக்கவங்கலாம் வந்து வாங்கோ அப்படின்னு வந்து பிரம்மாண்டமா கூட்டிட்டு போவாங்க உள்ள வரைக்கும் என்னென்னமோ பண்ணி. ஏன்னா அவங்க கிட்ட காசு இருக்கு. காசு இல்லாதவங்க நீ லைன்ல நில்லுப்பா, நீ லைன்ல நின்று பக்கத்துல வராதம்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே நடக்குது. வாழ்க வளமுடன். நல்லதுமா, வாழ்க வளமுடன். டேய் போடா போடா கியூ போடா. எல்லா பக்கமுமே நடக்குது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹிந்துசம்ல இப்போ வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து சர்ச்சுக்கு மாசம் நீங்க காசு கொடுக்கலன்னா அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. காசு கூட கொடுக்க முடியாத அவங்களால, அப்புறம் எப்படி நீங்க என்னவோ நீங்க ஒரு பங்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தா 10 பங்கு உங்களுக்கு திருப்பி கொடுப்பாருங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காசு எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களோட உண்மையான ஒரு அன்பையும் ஒரு வெளிப்பாடையும் நீங்க வந்து நீங்க இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சீங்கன்னா அவர் அப்ப 100 மடங்கு 1,00,000 மடங்கு உங்களுக்கு திருப்பி தருவாரு. இது வந்து இப்ப இந்த பணம் இந்த மாதிரி விஷயம் உலகத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள், சரிங்களா? இதை நம்ம கொடுத்து திருப்பி ஒரு இது பண்ண முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமே இறைவன் நமக்கு கொடுத்தது. அதை திருப்பி அவர்கிட்ட கொடுத்தா அவரு நமக்கு திருப்பி தரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் டெக்னாலஜி. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உங்களுக்குள்ள ஊற்றுற அந்த அன்பு, அந்த கருணைன்னு சொல்றது, இல்ல உங்களோட ஆன்மீக முன்னேற்றங்களை வந்து நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பரிசா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி பல விஷயங்களை வந்து உள்நிலைக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள் பாத்தீங்கன்னா வெறும் மணி மைண்டடா போயிட்டாங்க. காசு காசு கொடு, காசு 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 கொடு, காசு. ஒரு சில கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா காசை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஆகமம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் மறந்து அதை வந்து இவங்க எப்படி கட்டினா அழகா இருக்கும், கோயில எத்தனை பேர் கவர்ந்து இழுக்கலாங்கிறதுக்காக ஒரு கோயில், ஒரு குறிப்பிட்ட கோயில் பாத்தீங்கன்னா வெறும் என்னோட ஜாதிக்காரங்க மட்டும்தான்ப்பா உள்ள போகணும், வேற யாரும் உள்ள போகக்கூடாது, அவங்களுக்கு தான் முதல் மரியாதை. கோயில்ல வந்து இறைவனை வச்சுட்டு எதுக்கு வந்து உங்க ஜாதிக்காரங்களுக்கு முதல் மரியாதை அது இதெல்லாம்.
அவனும் மனுஷன் தானே, அவனும் ஒரு நாள் இறக்க போறான் தானே. இப்போ வந்து யாரோ ஒருத்தர் இறக்காம இருக்காங்க, இல்லை ஒரு ஞானியா இருக்கா, மகானா இருக்கானா, அவனுக்கு நீங்க என்ன வேணாலும் வந்து நீங்க வந்து முன்னுரிமை குடிக்கலாம், வழிபாடு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இவங்களாம் மனுஷங்க இறக்க போறாங்க, அவங்களுக்கும் கோபம், காமம், பொறாமை எல்லாமே இருக்கு. அவங்களுக்கு எதுக்கு வந்து இந்த முதல் மரியாதை, இந்த பரிவட்டம் கட்டுற, இல்லை அதை போடுற, இது போடுறாங்க. இதுதான் வந்து மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். ஆனா ஆன்மீகம் வந்து முற்றிலுமே வேற ஒரு கோணத்துக்கு போகும். இதை வந்து இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிங்க, சரிங்களா? அதனால மதம் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கிளாரிட்டியுமே கடைசி வரைக்கும் இருக்காது. வெறும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் இருக்கும், சரிங்களா? உடனே கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னா நீங்க சரணாகதிக்கு வந்துடக்கூடாது. இவங்க சொல்றதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கைகள், கண்மூடித்தனமான நம்பிக்கைகள். இந்த பக்கம் இருக்கிற சரணாகதிங்கிறது வேற நிலை. இப்ப கடைசியா நம்ம வந்து இதை எப்படி சொல்லி முடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் மதம் அப்படின்னா இந்த ஒரு பழம் எடுத்துக்கங்களேன், ஒரு ஆரஞ்சு பழமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பழம் மாதிரி, இந்த மதம் அப்படிங்கிறது வெளியே இருக்க தோல் மாதிரி. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா அந்த பழத்தை தூக்கி குப்பை தொட்டியில வீசிட்டு பழத்தோட அருமை தெரியாம தோல் கலரா அழகா இருக்குன்னு தோலை மட்டும் வச்சுக்கிறோம். நம்ம கடைசி வரைக்கும் அந்த தோலை நீங்க கடிச்சு பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த தோல் கசக்கதான் செய்யும், புளிக்கதான் செய்யும். கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்து ஆன்மீகமே கிடைக்கலன்னு வந்து நீங்க பழத்தை தூக்கி வீசிட்டு நம்ம வந்து பேச முடியாது, சரிங்களா? எந்த ஒரு பர்சனா இருந்தாலும் அவன் வந்து ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இருந்தானா அவன் ரிலீஜியஸா மட்டும்தான் இருப்பானே தவிர அவனால என்னைக்குமே ஸ்பிரிச்சுவலா இருந்துட முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இப்ப கடைசியில ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரே வார்த்தை சொல்லலாம்னா, மதம் அப்படின்னா வெறும் அக்செப்டன்ஸ். என்ன சொன்னா நான் கண்மூடித்தனமா நம்புறேன்ப்பா, அவர் வந்தாரா நான் நம்பிட்டேன், அவர் இருந்தாரா நம்பிட்டேன், இத்தனை வித்தையை செஞ்சாரு நம்பிட்டேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு. ஆனா ஆன்மீகம்ங்கிறது கம்ப்ளீட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு வந்திருக்கா, அது உண்மை இல்லையா, அது பொய். இதுதான் ஆன்மீகம், ஒரே வார்த்தையில முடிச்சிடும். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான பதிவுல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் காத்திருக்கோம்.